அரே. ஸோ நம்ம வந்து இப்போ நேத்திக்கு பார்த்த பாசுரம் வந்து அதே இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வேற கண்டினியூ ஆகுது. வால்யூம் இஸ் வீடியோ வீடியோயா வீடியோ சேனல். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 29வது ரொம்ப முக்கியமான பாசுரம். ஆண்டாள் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம பகவானை வந்து போய் அவங்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறார். அவ அவ அவங்கிட்ட நம்ம போய் என்ன கேட்கணும்னா பக்தி தான் கேட்கணும்ன்றத இந்த பாசுரம் மூலம் நம்மளுக்கு கொடுக்குறா. சோ இந்த பாசுரத்துல சிற்றஞ்சிறுகாலே ஃபர்ஸ்ட் ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கிய சக்ஷுருன்மீலிதன்மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாரி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நமோ ஸ்ரீபாதாய கிருஷ்ண பரிசுத்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெய பதார சுவாமி தீ நாமினி நமः ஆச்சாரிய பாதாய நேதே கிருபதாய கௌர கதா தாமதாய நகர கிராம தாரிணே நமோ ஸ்ரீபாதாய கிருஷ்ண பரிசுத்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நீதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி விசாரணி निर्विशेष शून्य पश्चात दशधार्मिक जय श्री कृष्ण चैतन्य हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे. சோ இந்த முக்கியமான இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வேண்டும் பறை, நாங்கள் வேண்டும் பறை என்னன்னு கேக்குறா. நாங்கள் வேண்டும் பறை உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, உன்னுடைய தொண்டு அப்படின்ற மாதிரி இந்த இந்த பாசுரத்துல வருது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பவாய். இது வந்து ஒரு ஆச்சாரியர் மூலமாக நான் கத்துண்டது என்னன்னா, இந்த எந்த திருப்பாவை படிக்காம இருந்தாலும் சரி, இந்த 30 பாசுரத்தையும் படிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இந்த பாசுரத்தை டெய்லி படிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியர் வந்து இதை சொல்லியிருக்கார். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம வந்து படிக்க முடியலன்னா கூட 30 நாள் உங்களுக்கு இந்த சிற்றஞ்சிறுகாலையை மாத்திரம் அட்லீஸ்ட் படிச்சு, எப்படி பகவத்கீதால 4 சத்துர்ஸ்லோகம் அப்புறம் பாகவத சத்துர்ஸ்லோகம் சொல்றோம் அதே மாதிரி இந்த சரி இப்ப நேர நம்ம அர்த்தத்துக்கு போவோம். இதுல 3 வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். அது என்னன்னா சிற்றன் சிறுகாலே. நம்ம சொல்லுவோம் சிற்றன் சிறுகாலேன்னா முதல்ல காதல. ஆனா இதுல வந்து என்ன சொல்றாருன்னா வெரி ஏர்லி மார்னிங், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பண்ணணும். வந்து உன்னை சேவித்து. அப்போ என்ன இதுல முதல்ல இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை பார்த்து முடிச்சிருவோம், மொழிபெயர்ப்ப. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு வரியா போலாம். சோ இதுல வந்து என்ன சொல்றா, காத்தால அதாவது ஏர்லி மார்னிங்கே நான் எழுந்து உன்னோட அரண்மனைக்கு வந்து உங்களை வந்து நாங்க சேவிக்கிறோம். நாங்க வந்து உன்னோட திருவடிகளதான் சேவிக்க வரோம். நாங்க வந்து வேற எந்த ஒரு வரணும் கேட்க வரல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க உங்ககிட்ட உன்னோட பாத சேவதத்தை தான் நாங்க சேவிக்க வரோம். அதே மாதிரி நீ வந்து எங்களுக்கு அதுதான் வேண்டுகோள். அதே மாதிரி நீங்க பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்ற மெய்னா நீ வந்து இந்த மாடு மேய்க்கும் இதுல வந்து பிறந்திருக்கன்னா பகவானுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது, பட் தோன்றி இருக்க. சோ அதனால வந்து எங்களை நீ வந்து இங்க கோபாலனா வந்திருக்க. அதனால எங்களுக்கு வந்து உனக்கு நாங்க நிறைய தொண்டுகள் செய்யணும். அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடு. நீ வந்து பரமாத்மான்றது எங்களுக்கு நன்னா தெரியும். நீ தான் எல்லாம் பரம்பொருள்ன்றது எங்களுக்கு நன்னா தெரியும். அதனால எங்களுக்கு உன்னோட சேவை தான் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி இங்க பறை இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இதுக்கு வந்து எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் இது வந்து என்னன்னா இங்க பறைன்னு நீ சொல்றியே, இந்த இந்த வாக்கியம் வந்து எங்களுக்கு வந்து இந்த பறைன்றதே வந்து பார்த்தேன்னா உன்னோட நீ வந்து கொண்டு வந்து கொடுக்குறிய அந்த வாத்தியங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த பறைன்றத வார்த்தைக்கு வந்து உன்னுடைய தொண்டு, உனக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுவும் என்ன, எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு.
7 பிறவிகள், எந்த காலத்திலயும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எந்த இதுல இருந்தாலும், எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, நாங்க உனக்கு எப்போதுமே தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும். உற்றோமே யாம் உனக்கே நாம் ஆட்சேபம். ஆனா எங்களுக்கு காமங்கள் எல்லாமே வருது. ஆனா என்ன ஆசைகள் வருது, எல்லாம் வருது. ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் எல்லாத்தையும் எங்களை நீ உன்னோட உங்ககிட்ட எங்களை அந்த ஆசைகளை டைவர்ட் பண்ணி விட்டுடு. அப்ப நாங்க நிறைய சேவை செய்யறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், எங்களுக்கு பக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் மூலம் நமக்கு பொருளுரை, சரி, மொழிபெயர்ப்பு சொல்லி கொடுக்குறார் ஆண்டாள். ஆண்டாள் இந்த ஆண்டாளுக்கு கோதை எப்படி பேர் வந்ததுன்னா, இது கோவிந்தான்னு வருது இல்லையா, அந்த கோவிந்தால அந்த கோ அத முதல் எழுத்து எடுத்துக்கணும். அடுத்துல லாஸ்ட்ல அந்த தா வருது இல்லையா, கோ தா. சோ அதனால அது என்ன ஆகுது, கோதான்னு வந்துருது. அந்த கோதா நடுவுல என்ன வருது, கோவிந்தா, இந்தா. சோ பகவான அப்படியே லாக் பண்ணிட்டாளாம் அவ. அவளோட அன்புனாலையும் அவளோட தொண்டுனாலையும் பகவான் அப்படியே லாக் பண்ணிட்டாலாம். அதனாலதான் இங்க கோவிந்தா, கோதா அப்படின்றது அந்த நம்மளுக்கு கம்பைண்டா இருக்கு. இது முக்கியமான விஷயம், அது சொல்லணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு லைனுக்கும் நம்ம வார்த்தைகள், இது மீனிங் கொஞ்சம் கத்துக்கலாம். சோ இந்த சிற்றஞ்சிறுகாலே பொருள் கேளாய், இதுல பாத்தீங்கன்னா 28வது பாடல்ல என்ன வருது, கன்று கறவைகள் பின் சென்றுன்னு. அதுல என்ன வருது, பகவான் என்ன சொல்றார், காணும் சென்றும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. இங்க என்ன சொல்ற, எற்றைக்கும் இற்றை பறைக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. சோ இதுல அந்த இது என்ன இதுவா இருக்குதுன்னா, தகுதியும் அதாவது குறைகள் எதுவும் இல்லாம எங்களை உன்னோட சேர்த்துக்கோ அப்படின்னு தான் வரம் கேட்கிறாங்க. யாரு, ஆண்டாள். ஆண்டாளும் அவர்களோட தோழிகளும். இதுல அப்புறம் திருமால் எப்போதுமே இந்த கார்த்தால கோ விடியும் போது என்னாகும், இந்த பறவைகள் அப்புறம் கோழி இதெல்லாம் அந்த சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த சவுண்டு மாதிரி இங்க திருமால் கோவில் எல்லாம் என்னன்னா, இந்த சங்கு வச்சு அந்த காலையில நம்ம மங்களாரத்தி பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், சங்கு ஊத்துறோம் இல்லையா, அதே மாதிரி கோவில்ல எல்லாம் சங்கு ஊதுவாங்களாம். சோ அந்த சங்கு அதுவும் எப்ப ஊதுவாங்க, காலங்காத்தால ஊதுவாங்களாம். காலங்காத்தால ஊதுவாங்களாம். சோ அத இங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அந்த காலை பொழுதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அத நாங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, பகவான் நீ எங்களை தேடிட்டு வரணும். ஆனா நாங்க உன்னை தேடிட்டு உன்னோட காலடி, அதாவது உன்னுடைய பாத சேவை எங்களுக்கு வேணும்னு சொல்றதுக்கோசரம் நாங்க ஓடி ஓடி வரோம் உன்னை பாக்குறதுக்கு. அதுவும் நாங்க நோன்பு வைக்கிறோம், நீராடுறோம், எல்லாம் பண்றோம். ஏன்னா இத்தனை வாட்டி அவ இத்தனை பாசுரத்துல நீராடுறது, அப்புறம் எல்லாம் சொல்லிட்டா, நோன்பு நோக்குறது எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா இங்க நீராடுறதுன்றது எப்படின்றது, அதே மாதிரி நோன்பு எப்படி யாருக்கு நம்ம பண்றோம் அப்படின்றதையும் சொல்றா. நீராடுறது உன்னோட பகவானோட இந்த 4 குணங்கள் இருக்கு இல்லையா, நாம ரூப லீல அண்ட் குண, அந்த குணத்துக்கு கோசரம் தான் வரோம் நீராடுறது. அதே மாதிரி நோம்பு ஒன்ன நாங்க புகழ்படுத்தி பேசுறதுக்கோசரம் தான் எங்களுக்கு அங்க வரோம். அதனால அதுக்குதான் நாங்க நோன்பு இருக்கும். அதனாலதான் இங்க என்ன சொல்றா, சிற்றஞ்சிறு காலையில நாங்க எதுக்கு உன்னை தேடிட்டு வரோம், எதுக்கு ஏர்லி மார்னிங் நாங்க உன்னை தேடிட்டு வரோம்னா, உன்னுடைய பாதாதி சேவகம் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நாங்க நிறைய சேவைகள் செய்யணும். அந்த திருவடிகளோட அழகா பாக்குறதுக்கு, திருவடிகள் நீங்க என்ன 2வது லைன் என்ன வருது, பொற்றா மறையடி போற்றும். இங்க பாத்தியா, பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளார். சோ எங்களுக்கு எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது. எங்களுக்கு உன்னோட பொற்றாமரி, அதாவது உன்னுடைய திருப்பாதங்கள், பாதாதி
கேசம் எங்களுக்கு கிடைக்கணும். அதனாலதான் இங்க நம்மாழ்வார் என்ன சொல்ற, தேனே மலரும் திருப்பாதம், அதாவது பகவானோட திருப்பாதம் வந்து தாமரை மலருக்கும் ஒப்பானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தாமரை பொன், அதே அந்த கோல்டன் கலர்ல இருக்குமா பகவானோட பாதங்கள். அது ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எல்லாம் வந்து நார்மலா பெண்களுக்கு ரொம்ப இஷ்டம். அத வந்து இங்க பகவானோட பொற்பாதங்களுக்கு உவமையா சொல்றாங்க. இது ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அஹ், ஆசன பத்மம், அதாவது பகவானோட பீடங்கள், திருவடிகளா இருக்கட்டும் இல்ல பிம்பங்களா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அத வந்து நம்ம ஆசான பத்மம் அப்படின்றது சொல்றோம். சோ அதனால்தான் இங்க பகவானுடைய திருவடிகளை பொற்றாமரை அடிகள் என்று நம்ம குறிப்பிடுகிறோம். அடுத்தது வந்து போற்றும் பொருள் கேளாய். போற்றும் பொருள் கேளாய்னா என்ன சொல்றாங்க இங்க, நீ வந்து நாங்க வரம் கேட்க வரோம் அது மாதிரி எல்லாம் நினைச்சுக்காத. உன்னை வந்து வேண்டிட்டு வருது, நாங்க வந்து வரம் கேட்கறதுக்கோ இல்ல உன்னோட அஹ், இதெல்லாம் கேட்கறதுக்கும் நாங்க வரல. ஆனா உன்னை புகழ் பாடணும். உன்னோ உனக்கு வந்து புகழ் பாடி உன்னை வந்து நாங்க வந்து நிறைய பக்தி தொண்டுல எங்களை ஈடுபடுத்தணும், அதுக்கோசம் தான் வரோம். இதெல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு காதுல விழறதா அப்படின்னு கேக்குறா. யாரு? ஆண்டாள். நாங்க சொல்றதெல்லாம் காதுல விழறதா, நீ பாட்டு பேசாம உக்காண்டிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ பகவான் என்ன சொல்றார், நான் சரி இந்த பறை தானே கேக்குறேன், இந்த பறையை கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொண்டு வந்து, நாங்க இதுக்கோசரமா வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்ற, பொற்றாமரடியை போற்றும் நாங்கள் போற்றும் பொருள். பொ- அதனால இங்க என்ன, பெற்றம் மெய்த்துண்ணும் கொல்லாமல் போகாது. அதாவது நீ வந்து எங்க ஆயகுலத்துல பிறந்து, அதாவது அப்பியரன்ஸ் ஆயிருக்க, தேவகியோட ஊம்புல எங்க வந்து எங்களை வந்து எங்களுக்கெல்லாம் அருள் புரியணும்னு சொல்லிட்டு இந்த விருந்தாவன் பூமியில வந்திருக்க. சோ விருந்தாவன் பூமி என்ன, எல்லாம் மாடு மேய்க்கிற குலத்தை சேர்ந்தவங்க. சோ அந்த இதுல நீ வந்துட்டு எங்க வந்து எங்களை வந்து நீ வெறுமனே இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறியே, இது உனக்கே நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் அவ தோழிகளும் எல்லாரும் கேட்கிறா. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன சொல்றா, ஜீவனம், அதாவது இந்த நீ குலத்துல இந்த கோபாலன் குலத்துல பிறந்து வளர்ந்து எங்களை காப்பதுக்கோசம் தானே வந்திருக்க, பசுக்களை காக்கிறதுக்கோசம் தான் வந்திருக்க. அதுக்கப்புறம் நீ ஏன் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம், நாங்க வந்து பொண்ணு கேட்கிறோமா செல்வம் கேட்கிறோமா, எதுவுமே எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. எங்களுக்கு பொண்ணும் வேண்டாம் செல்வங்களும் வேண்டாம். ஆனா உன்னுடைய பணிகள்ல நாங்க எப்போதும் இருக்கணும். அதுதான் குற்றவேல். குற்றவேல்னா என்ன அர்த்தம், வந்து என்றைக்கும் பகவானோட பணியிலே நம்ம இருக்கணும். ஆதிசேஷன் பார்த்தீங்கன்னா அவர் பணியில பகவான் அப்படியே ஆதிசேஷனா எப்படி சேவை புரிஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. லக்ஷ்மி அதே மாதிரி சேவை புரிஞ்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நாங்க பண்ணணும். எப்படி வந்து இப்போ சேவைகள்ன்றது என்ன, நம்ம சேவைகள்ன்றது குற்றவேல். அதாவது என்னென்ன சேவைகள் செய்யலாம், பகவானுக்கு குளிப்பாட்டி விடலாம், அபிஷேகம் பண்ணலாம், அப்புறம் Dress போடலாம், அவரை வந்து பூ பூ வச்சு பண்ணலாம், அப்புறம் கோவில பெருக்கலாம், தொடைக்கலாம், பகவானுக்கு போகா பண்ணலாம். இந்த மாதிரி சேவைகள்லாம் நாங்க பண்ணணும். இதுக்கெல்லாம் தான் நாங்க வந்து உன்னை வேண்டிட்டு வரோம் என்ன. அதனால நீ வந்து இந்த பணியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெற்ற மெய்த்துண்ணும் கொல்லாமல் போகாது. அப்புறம் அதுல மூணு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து ராமாயணத்துல வந்து அணில் வந்து தன்னுக்கு அதோட உடம்பே இத்துணுண்டு தான். சோ தனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதோ மண்ணு மண்ணு மண் மண்ணு கொஞ்சம் 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 அந்த சேவையில போடுறது எங்க, அந்த சமுத்திரம் இது பண்ணும்போது அந்த இதுல தன்னால முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் போடுறது. அதே மாதிரி அனுமானம் வந்து பெரிய பெரிய அனுமான் கூட்டங்கள், அனுமான் அப்புறம் அவருடைய கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி அந்த சமுத்திரத்துல போடுறாங்க. இந்த மாதிரி ஒத்தொத்தரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச சேவையை பண்றாங்க. அது அணிலா இருக்கட்டும் இல்ல அனுமானா இருக்கட்டும் எல்லாம். அதே மாதிரி லக்ஷ்மண் என்ன பண்றார், நான் வந்து ராமனுக்கு தம்பி இல்ல, அவனுக்கு நான் சேவை செய்ய தான் வந்திருக்கேன். சோ அவனுக்கு நான் அடியேன், அதாவது ஏவல் செய்யும் அடியேன் என்றார். யாரு? லக்னன். சோ இந்த மாதிரி வந்து ஒத்தொத்தரும் அவளோட இத வந்து சொல்லி
சொல்லும் போது என்ன ஆகுது, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டாள் என்ன சொல்றா, நம்மளும் இதை கத்துண்டு நம்ம பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவான்கிட்ட வேற எதுவுமே கேட்க கூடாது அப்படின்ற. அதே தானே நம்மளுக்கு பகவானுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றது. சோ அதனால நம்மளுக்கு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்லையா. சோ பகவான் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம சேவை செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து யாரும் வந்து என்ன துளியோண்டு அணில் மாதிரி குட்டியோண்டு சேவை செஞ்சாலும் சரி, அனுமான் மாதிரி பெரிய சேவை செஞ்சாலும் சரி, லக்ஷ்மணன் மாதிரி அவன் வந்து எனக்கு வந்து ராமனனே ராமன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்காம கூட என்ன பண்றாரு, 24 மணி நேரமும் ராமனுக்கு வந்து சேவை செய்யறாரு. யாரு, லக்ஷ்மணன். சோ அது வந்து ரொம்ப அப்புறம் இற்றை பறைக்குவாள் அன்று கோவிந்தா. சோ இது வந்து பகவான் நிறைய இடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு பாசுரத்துல நிறைய வருது. இத வந்து இந்த எதுக்கு சொல்றான்னா, இந்த பறைய பத்தி சொல்றான். இந்த இந்த பறைய பத்தி சொல்லும்போது திருப்பி திருப்பி ஏன் பறைய பத்தி சொல்றான்னா, பகவான் வந்து அந்த பறைய கொடுத்துட்டு இது பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஆனா ஆண்டாள் விட மாட்டேங்கிறா. நீ எங்களுக்கு பறைய கொடுத்துட்டு போனேன்னா எங்களுக்கு அவசியமே இல்லை, நாங்க காசு கொடுத்தா கூட வாங்கிப்போம். ஆனா எங்களுக்கு வந்து உனக்கு தான் எங்களுக்கு சேவை செய்யணும், உன்னோட காலடியில தான் இருக்கணும் அப்படின்றது திருப்பி 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 ஏன் இதை சொல்லிட்டே இருக்கான்னா, எல்லாருக்கும் நமக்கெல்லாம் இந்த கலியுகத்துல வந்து நமக்கு மந்த புத்தி, மந்தாக சுமந்த மதையோ. சோ அப்ப என்ன ஆகும், மந்த புத்தினால நம்மளுக்கு வந்து அந்த இது அறிவுரை வந்து நமக்கு நமக்கு டக்குன்னு ஏற்காது. சோ அதனால என்ன பண்றா, திருப்பி திருப்பி ஏன் அதையே சொல்றாங்கன்னா, இதுக்கோசரம் தான் சொல்றேன். நம்மள மாதிரி மந்தமா இருக்கிற இதுக்காகலாம் நம்மளுக்கு இதை செய்யணும் அப்படின்றதுக்கு சொல்றான். அதனால இங்க வந்து எற்றைக்கும் ஆட்சேபம் எங்களது, அதா இதுதான் முக்கியம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். சோ இதுல வந்து முக்கியமா அந்த 3 ஓங்க, அதாவது அடி அடி அடின்னு சொல்லிட்டு எத்தனை நிறைய அடி வருது இல்லையா. இது வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அப்புறம் பரமனடி பாடி, அப்புறம் இந்த பாசுரத்துல பொற்றாமரை அடிப்பாடி. சோ இந்த மாதிரி ஒரே அடி அடியா வருதுன்னா, ஏன்னா பகவான் வாமன அவதாரத்துல வந்து 3 அடி இதை கேட்டார் இல்லையா. சோ அப்ப அந்த 3 அடி வந்து பலி மகாராஜ் என்ன சொல்றான், ரொம்ப இதுவா பேசினான். நீ உன்னோட கால்ல போய் இத்தினோடு 3 அடி போய் கேட்கிறேன், உனக்கு இதுவா இல்லையான்னு. சோ அப்ப பகவானோட அருமை அவனுக்கு அப்ப தெரியல. ஆனா பகவான் எக்ஸ்பேண்ட் ஆக போதுதான் அவனுக்கு வந்து புரியறது, ஓ பகவான் இந்த மாதிரி. சோ இந்த வாமன அவதாரத்துல இந்த அடிகளை பத்தி சொல்றார். அதே மாதிரி இப்ப இந்த கோவிந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த கோதா நான் சொல்லிட்டேன். குற்றவேல், அதாவது இதுல வந்து பெற்றம் குற்றவேல் இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி ஏன் வருதுன்னா, பகவான் வந்து அந்த ஆடு மாடு, அதாவது அந்த மாடுகள் மேய்ப்பற அந்த குலத்துல பிறந்ததுனால திருப்பி திருப்பி அதையே சொல்றாரு. ஏன்னா குலத்தில் பிறந்து குலத்தில் பிறந்து எதுக்கு அவன் வந்து, நீ இந்த குலத்துல பிறந்துட்டு ஏன் எங்களுக்கு வந்து ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிற, ஏன் பண்ண மாட்டேங்கிற, பகவான் கிட்ட அவ்வளவு உரிமையா கேட்கிறா யாரு, ஆண்டாள். அந்த உரிமை நமக்கு இன்னும் வரல. ஏன்னா நம்ம இன்னும் பௌதிக உலகத்திலேயே அப்படியே அந்த ஆசையிலேயே மயங்கி இருக்கோம். ஆனா பட் கோபிகைகளும் சரி, கோபிகைகளோட அந்த அப்படியே ரிப்ளிகா தான் வந்து ஆண்டாள் வந்து நமக்கு இந்த திருப்பாவை பாசுரத்துல அத்தனையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. இந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளால இன்னும் எவ்வளவு பக்தி பண்ண முடியும், எவ்வளவு தொண்டு செய்ய முடியும். இந்த தொண்டுகள்லாம் ரொம்ப 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 முக்கியம் நம்மளுக்கு. நம்மளுக்கு இந்த தொண்டு கிடைக்கிறது இந்த பிறவியில கிடைக்கிறதுனா நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளவோ நம்ம எத்தனை பிறவி எடுத்து நம்ம இந்த இதுக்கு வந்திருக்கோம். அதே கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு பகவான் வந்து இந்த திருப்பாவை எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ அதனால இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்குதான் இங்க வந்து ஆண்டாள் திருப்பி திருப்பி சொல்றாய், ஏழு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இதுல வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா முகுந்தமாலால முகுந்தமாலால எத்தனாவது, 25வது ஸ்லோகம். முகுந்தமாலால 25வது ஸ்லோகத்துல பிரபு எடுக்க முடியுமா ஸ்லோகம் 25வது முகுந்தமாலா. நான் வந்து எஸ் என்கிட்ட நீங்க சொல்லிட்டு இருங்க, நான் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிறேன். மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே. இதுல வந்து மது கைடபாருக்கும் எதிரியான யாரு, ஜெகநாதர். அவர் வந்து எங்களுக்கு வந்து விசேஷ கருணையை கொடுத்து என்ன, எங்களுடைய அவருடைய தொண்டர்களா
இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு. யாரு? குலசேகர ஆழ்வார். அதுவும் எத்தனை முறை? 7 முறை. சர்வன்ட் 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 7 முறை இந்த சர்வன்ட்ட சொல்றார். ஏதாவது நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எத்தனை பிறவிகளோ இல்ல எத்தனை வாட்டி நான் வந்து இந்த பூலகத்துல வந்தாலும் சரி, உனக்கு தொண்டு செய்யறதுதான் என்னுடைய முழுமையான கடமை. நான் ராஜாவா இருக்கட்டும், என்னவனா இருக்கட்டும், பட் நான் எனக்கு உனக்கு நான் தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும். இது வந்து குலசேகர ஆழ்வாரால் கூறப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பிரபு கொஞ்சம் ஃபாண்ட் மஜ்ஜன்மக ஃபலம் இதம் மது கைடபாரே மத் பிரார்த்தத நீய மத் அனுகிரக ஏஷயே ஏஷ ஏவ त्वत् பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாதம். டிரான்ஸ்லேஷன். மது மற்றும் கைடபரை வீழ்த்தியவரே, பிரபஞ்ச நாதரே, என்னை தாங்கள் சேவனின் சேவகனின் 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 சேவகனாக கருதுவீராக. 7 முறை சொல்றேன். இதுவே தாங்கள் என்பால் கொண்ட மிக மிக உயர்ந்த கருணையும் என்னுடைய வாழ்க்கையின் பூர்ணமும் ஆகும். சோ இதுல வந்து உங்களுடைய மெர்சி வேணும், உங்களுடைய கிருப்பா வேணும். எனக்கு இதுதான் வாழ்க்கையில பூர்ணமா நான் பண்றக்கூடிய ஒரு தொண்டு அப்படின்றார். இப்ப பகவான் என்ன அர்த்தம்? பூர்ணக பூர்ணமிதம் பூர்ணசிய பூர்ண மாதாய அந்த ஸ்லோகம் வருது இல்லையா? சோ இந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நேர பாகவதம் ஸ்லோகம் போவோம். முச்சுக்குந்தாவோட பிரேயர். இந்த முச்சுக்குந்தா பிரபு அந்த ஸ்லோகத்தை போடுங்க பிரபு. பாகவதம் ஸ்லோகம். ந காமயே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவ அது நான் லாஸ்ட்ல சொல்றேன். ந காமய நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜெயமுதீரயே. ந காம்யே அந்யம் தவ பாத சேவனாத் அகிஞ்சன பிராராத்ய மாத் வரம் விபோ. பிரபு எனக்கு இங்கிலீஷ்ல போட்டா ஈஸி, பரவாயில்ல விடுங்க. ஆராத்திய கஸ்துவாம் ஹி அப வர்க்க தம் ஹரே ரிணீத ஆர்யோ வரம் ஆத்ம பந்தனம். சோ சர்வசக்தி படைத்தவரே, பௌதீக ஆசையிலிருந்து விடுபட்டவர்களால் பெரும் ஆவலுடன் தேடப்படும் வரமான உங்கள் தாமரை பாதங்களின் தொண்டை தவிர வேற எந்த வரத்தையும் நான் விரும்பவில்லை. ஹரி பெருமானே, முக்தி அளிப்பவரான உங்களை வழிபடும் எந்த அறிவொளி பெற்ற மனிதன் தான் சொந்த பந்தத்திற்கு காரணமாக அமைய போகும் ஒரு வரத்தை தேர்ந்தெடுப்பான். இது முச்சுக்குந்தரோட. ஏன்னா முச்சுக்குந்தர் என்ன பண்ற, தேவர்களுக்கு கோசரம் நிறைய போர் புரிஞ்சு அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். ரொம்ப கண்டினியூஸா அவர் வந்து போர் புரிஞ்சிருக்கார். ஏன்னா அப்பதான் வந்து தேவர்களுக்கு வந்து நிறைய வெற்றியை வாங்கி கொடுத்தவர். சோ அசுரர்கள் மூலமா வெற்றியை வாங்கி கொடுத்தவர். அப்ப அவர் வந்து பகவான் வந்து ரொம்ப இதுவாயிட்டார், திருப்தி ஆயிட்டார். இவன் வந்து இது பண்ணிட்டான். அப்ப பகவான் சொல்ற, முச்சுக்குந்தா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்ன வரம் வேணுங்க. அப்ப முச்சுக்குந்தா சொல்றார், இல்ல எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு வந்து நல்லா தூங்கணும், எனக்கு வந்து நல்லா தூங்கணும், என்னை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற. சரி தத்தாஸ்து அப்படின்ற. அப்ப உடனே என்ன சொல்ற, நான் எனக்கு தூக்கத்துக்கு நிறைய காலம் கொடுத்தா கூட, பட் என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணானா நான் வந்து என்ன எரிச்சிருவேன், அந்த இது எனக்கு கொடு அப்படின்ற. சரி அது ஒண்ணுதான் எனக்கு வேணும், எனக்கு தூங்கணும், நிறைய நல்லா தூங்கணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப போர் புரிஞ்சு அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். நம்ம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு ஒரு மங்களாரத்தி பண்ணிட்டு, ஐயோ நான் இத்தனை பிரசாதம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தலைவலிக்குது, நான் படுத்துக்கு போறேன் அப்படின்றோம். ஆனா இந்த இத முச்சுக்குந்தா என்ன சொல்றான், இல்ல நான் போர் புரிஞ்சு எனக்கு இதுவா எடுத்து, அதனால நான் வந்து எனக்கு ரெஸ்ட் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்கிறார். அப்ப சொல்றார், அப்பதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். எனக்கு வந்து பகவானை நோக்கி சொல்றார், சர்வசக்தி படைத்தவரே, எல்லா சக்தியும் படைத்தவரே, ஆல் பவர்ஃபுல். அப்புறம் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டவர்கள் பெரும் ஆவலுடன் தேடப்படும் வரமான உங்கள் தாமரை பாதங்களின் தொண்டை தவிர வேற எந்த வார்த்தையும் நான் விரும்பவில்லை. ஹரி பெருமானே. பாத்தீங்களா,
அவர் என்ன சொல்றார், எனக்கு வந்து உன்னோட பாதத்துக்கு தாமரை பாதம், உன்னுடைய பொன்றாமரை அடி போற்றும் அந்த பாதத்துக்கு எனக்கு தொண்டு செஞ்சா போதும், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், அவ்வளவுதான். எனக்கு வந்து முக்தி கூட வேண்டாம், ஆனா உனக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். அதே மாதிரி நம்ம பௌதிக உலகத்துல நம்ம வந்து நம்ம என்னதான் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும், பகவானோட சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும், பட் நமக்கு ஆசைகள்ன்றது குறையல. சோ அந்த ஆசைகளை நம்ம வந்து குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் 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 கொஞ்சமா பகவானோட சேவையில நம்மளே ஈடுபடுத்திக்கணும். ஈடுபடுத்திண்டாதான் நம்மளால வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட், நம்ம வந்து 100% நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம வந்து ஈவன் 50% கூட கிடையாது. அதனால நம்ம வந்து நம்மளால எவ்வளவு நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ, அதனால உங்களால ப்ளீஸ் பௌதிக உலகத்துல ரொம்ப ஆசையை வளர்க்காதீங்க. உங்களுக்கு வந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வரும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடியதான். ஏன்னா சுக துக்கே சமய கிருத்வா, நம்மளுக்கு வந்து ஏன்னா அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப பக்தி தொண்டுல இருக்கும்போது மாத்திரம் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரலையா, இது வரலையே, அப்படி நிறைய வருதே அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலன். சோ அதனால வந்து அது கஷ்டம் நினைச்சிருந்தாதான் கஷ்டம் நம்மளுக்கு. நான் நம்ம பகவானை சேவை பண்ணும்போது பகவான் கிட்ட நம்பிக்கை இருந்தாதான் நம்ம முழு மனதோட நம்மளால சேவை பண்ண முடியும். சோ அந்த வந்து யார் வச்சுட்டு இருக்கான், இவன் விருத்ராசுரனும் அப்படிதான் சொல்றான், அதே மாதிரி முச்சுக்குந்தாவும் அப்படித்தான் சொல்றான். விருத்ராசுரனும் அப்படித்தான். எனக்கு வந்து நான் இந்திராட்ட சொல்றாரு அவர், எனக்கு வந்து எனக்கு எல்லாமே தெரியும், பகவான் தான் எல்லாம் தெரியும், பட் அசுரனா நான் இருக்கிறதுனால உன்னை எதிர்க்க நான் போர் புரியவனுக்கு உனக்கும் சில அறிவுரைகள் சொல்றேன், பகவானை நம்பு, வேற யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட அறிவுரை சொல்றார். ஆனா அப்பயும் கேட்கலாம், அவன் இது பண்ணிடுறான். சோ அதனால விருத்ராசுரா, இந்த முச்சுக்குந்தா இவெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். பிரகலாத் மகாராஜ் இவாலாம், பலி மகாராஜ் இவாலாம் வந்து அசுரகுலத்துல இருந்தாலும் பட் தே ஆர் ஆல் வெரி மச் அட்டாச் டு த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். கிருஷ்ணா கிட்ட, அந்த பகவான் கிட்ட அவ்வளவு ஒரு தொண்டு செய்யறா. சோ இந்த மாதிரி இங்க இது பண்ண போற இவர் வந்து எனக்கு எந்த வரமும் வேண்டாம், முச்சுக்குந்தா சொல்ற, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீ வந்து எனக்கு உன்னோட பாதார சேவையில எனக்கு வந்து எப்போதும் எனக்கு அந்த சேவையை கொடு போதும். அதே மாதிரிதான் இங்க ஆண்டாலும் இதே தான் கேட்கறா, எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உன்னோட பாதார சேவை தான் எங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் வரியில என்ன சொல்றா, மற்றை நம் காமங்கள் மாற்று. இங்க பெரியாழ்வார் ஒண்ணு சொல்றார், இந்த எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும். நான் எதுக்கு என்னை திருப்பி திருப்பி நான் இதை சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றார், எந்தை தந்தை தந்தை தம் முத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி வழியாட் செய்கின்றோம் என்பார் ஆண்டாளின் தந்தை பெரியாழ்வார். அதாவது அவரோட தந்தை, அவரோட தந்தை, அவரோட தந்தை, அந்த மாதிரி 7 இதுல வந்து தந்தை பண்ணி 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 எங்களுக்கு அவங்களாம் வழி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் சொல்றார். அதே மாதிரி நம்மாழ்வாரும் ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றார், எல்லா காலத்தையும் வருங்காலத்தையும் இணைத்து பேசுவார் நம்மாழ்வார். அது என்ன, ஒழிவில் காலமெல்லாம் உடலாய் வண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அதாவது எங்களுக்கு வந்து இந்த உடலை கொடுத்துருக்க, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்க, காலமெல்லாம் நாங்க வந்து உனக்கு தான் நாங்க வந்து அடிமையா இருக்கணும், வேற யாருக்கும் அடிமையா இருக்கணும், நாங்க உன்னுடைய பாதத்துக்கு தான் நாங்க அடிமையா இருக்கணும், உன்னோட இதுக்கு தான் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் கடந்த காலத்தையும் இனி வருங்காலத்தையும் இணைத்து பேசுவார் நம்மாழ்வார். சோ அதனாலதான் இங்க என்ன திருப்பி திருப்பி நம்ம தொண்டு 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 தொண்டுன்னு பேசுறோமே, அந்த தொண்டுக்கு எத்தனை ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்டாள் வந்து நமக்கு கொடுத்து அதை வந்து ஒரு பாசுரத்துல அவ்வளவு அழகா வந்து அந்த கோபிகளோட நம்மளுக்கு சேர்ந்து கொடுத்துருக்கா பாருங்க. அந்த இதுதான் வந்து நம்ம எப்போதும் புரிஞ்சுட்டு இன்னும் என்னென்ன பண்ண முடியும். இந்த 30 நாள் மாத்திரம் நம்ம அதிகாலையில எழுந்து எல்லாம் பண்றதுன்னு இல்லை, வருஷம் முழுக்க நம்ம பண்ணணும். நம்மளுடைய லாஸ்ட் பிரெத் இருக்கிற வரைக்கும் பகவான்கிட்ட வேண்டிக்கணும், நம்மளோட இது தேகம் வந்து நல்ல மாதிரியா இருக்கணும். நாங்க வந்து உனக்கு எப்போதுமே ஆண்டாள் மாதிரி நாங்க செய்யறதுக்கு, ஆண்டாள் அளவுக்கு பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நம்ம பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால, கிரகஸ்தா லைஃப்ல இருக்கிறதுனால நம்மளால மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் என்பவாய், எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, வேற எந்த இதுவும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அதை உன்னோட பாதத்துல எங்களை திருப்பி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்கிறா. இந்த ஒரு வாட்டி இந்த டிரான்ஸ்லேஷனை படிச்சிடலாம். பிரபு படிக்கிறீங்களா? பொருள் படிங்க பிரபு. எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் பிரபுஜி.
ஹரிபோ படிங்க படிங்க மாதாஜி, பொருள் படிங்க படிங்க. சாரி. கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் அதற்கான காரணத்தை கேள். ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டு விடாதீர். நீர் தரும் சிறு பொருட்களுக்காக இந்த அணிகலன்கள் முதலானவை என்றும் விரதத்தை மேற்கொள்ளவில்லை. 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை, எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். அழித்து விடு. அது மீனிங் எவ்வளவு இல்லையே பிரபு. ஹரிபோல் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது பாக்கியம்னா என்னன்னா ஃபார்ச்சுனேட். நம்மளுக்கு வந்து பகவானுக்கு எல்லாத்தையும் நீ வந்து எங்களை வந்து ஒரு ரிலேஷனா வச்சுக்கோ. இப்ப எப்படி வந்து யசோதா அண்ட் கிருஷ்ணர் அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அம்மா பிள்ளை இல்லையா? அந்த இது அதே மாதிரி நந்த மகராஜ் அப்பா பிள்ளை. இந்த மாதிரி எங்களுக்கு உன்னோட உறவு தான் வேணும். அதுல என்ன சொல்றா, உற்றையுமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் இல்லையா? சோ உற்றமை ஆகுனா என்ன, உனக்கு நாங்க உறவினர்களாக நீ வந்து எங்களை உறவினர்களா இருக்கணும், அதுதான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். நான் மாதாஜி, இதோட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்க்கு ஏதோ சொல்றேன்னு. ஓம் நமோ பகவதி அது சொல்றேன் மாதாஜி. இந்த ஓம் நமோ நாராயணாய இந்த 8 மூல மந்திரம் இருக்கு இல்லையா? அந்த மூல மந்திரம் வந்து பிரணவக, அதாவது ஓம்ன்றது நம்ம பிரணவ மந்திரம். இந்த நமோன்றது ஒரு வடிவம், அதாவது பகவானோட அந்த வடிவத்தை எப்படி சொல்றாருன்னா, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா எப்போதுமே அடிமை. அதுதான் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நமோ, ஏன்னா அவனை தவிர்த்து நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் இங்க சொல்ற, இதை தவிர அடியேனுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அத நமோன்றத வார்த்தைக்கு அந்த வடிவம் கொடுக்குறாரு இல்லையா அந்த இதுக்கு. அதே மாதிரி நாராயணா, அதான் பகவானோட கைங்கரியத்துக்கு தான் சேவை செய்யணும். வேற எந்த இதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா எதிர்பார்க்கணும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆசைகள் வரும் இல்லையா? அதனால இங்க என்ன சொல்ற, நாராயணா நீ வந்து எனக்கு என்ன கொடுக்குறியோ கொடு, என்ன நீ கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட காலடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஏதாவது சூப்பர் தவறுகள் விடுங்கள். மாதாஜி, சூப்பரா நைஸ் எக்ஸ்பிளனேஷன் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நிறைய ஸ்லோகங்கள், அதே சமயம் நமோ நாராயணாக்கு என்ன மீனிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அருமை ஹரே மாதாஜி, அருமை ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஆத்மார்த்தமா அப்படியே ம். குருகி மனசுலேருந்து நீங்க எல்லாம் சொன்னீங்க, பகவான் எடுத்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எக்ஸலண்ட் ரொம்ப மாதாஜி. கேட்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணும் பகவானுக்கு. இல்ல. ஹரே கிருஷ்ணா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மாதாஜி. ஏதோ ரொம்ப அருமை மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா ரொம்ப மாதாஜி. அருமை ரொம்ப மாதாஜி. நல்லா இருந்துச்சு மாதாஜி. நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லி எல்லா அதுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரிபோல். ஏன்னா எப்போதுமே நான் சீக்கிரம் முடிக்கிறது இல்ல, அது ஒரு ஹரே கம்ப்ளைண்ட் இருக்கு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மிக அருமையா இருந்தது மாதாஜி. ரொம்ப மிக்க நன்றி மாதாஜி. லாஸ்ட் மினிட் நேற்றுக்கு சொன்னாங்க, அந்த மாதாஜிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால வந்து மாதாஜி எடுக்கிறீங்களான்னு கேட்டாரு. அதனால நான் ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணணும். எனக்கு டைம் இல்லை நேற்றுக்கு நைட்டு வந்து தான் உட்காந்து கொஞ்சம் பார்த்துட்டேன். மாதாஜி, டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மாதாஜி. we have to go to the break room. ஓகே. இந்த Thank you. பாஸ்வேர்ட் ஒரு வாட்டி யாராவது மீனாட்சி மாதாஜி இருக்காங்களா? கீதா கிருஷ்ணன் மாதாஜி படிங்க மாதாஜி, ஃபாஸ்டா படிங்க. செல்வி மாதாஜி இருக்கீங்களா? யார் படிக்கிறீங்க? செல்வி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆ சிற்றஞ்சிறுக்காலே வந்துன்னை செய்